என்ன பாய்ஸ் தளபதி படத்தவே ராம் சரண் ஓவர்டேக் பண்ணிட்டாப்புல. ஜஸ்ட் 10 டேஸில் 8 மில்லியன் வியூஸ். உண்மையிலேயே பரவாயில்லைங்க. 1.5 மில்லியன் லைக்ஸ் வேறு வந்திருக்கு. ஆனால் நம்ம தளபதியோட பிளாஸ்ட் சாங்க்கு வந்து 1.3 மில்லியன் லைக்ஸ் தான் வந்திருக்கு. 55 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து குளோபல் லெவலில் அந்த ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ராம் சரணோட சாங்கு நம்ம தலைவனோட சாங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதுவும் அந்தளவுக்கு பெரிய ரீச் ஃபேன் லெவலில் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது வாரணாசிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃபேன் லெவல் ஒரு மூவி தான். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு. அப்புறம் 6 லேக் லைக் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் டாப் 3ல இப்போ யூடியூப்பில் இருக்கிற சாங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதுதான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஒன்றும் பேன் மூவிலாம் இல்லை. தளபதியோட ஜனநாயகன் வந்து. ஆனால் அதுக்கே 1.3 மில்லியன் வியூஸ் வந்திருக்குன்னா உண்மையிலேயே பரவாயில்ல தாங்க. ஆனால் ராம் சரண் நம்ம பாராட்டியே ஆகணும். குளோபல் ஸ்டாருங்கிறது சும்மாவா சொன்னாங்க. ஏன்னா 1.5 மில்லியன் 80 மில்லியன் வியூஸும் 1.5 மில்லியன் லைக்ஸும் கிடச்சிருக்குன்னா சும்மாவா? உண்மையிலேயே மாஸ் தான். ஏன்னா நம்மளோட அந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆரும் இதே மாதிரி தான் இதாச்சு. ஆனால் வாரணாசிக்கு கொஞ்சம் லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஏன் வாரணாசிக்கு வியூஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரில. ஆனால் இன்னும் 5 டேஸ் கணக்கு தான் எடுத்திருக்காங்க. ஒருவேளை வாரணாசியும் 10 டேஸ் கணக்கும் நம்ம தளபதி சாங்கும் 10 டேஸ் கணக்கும் பார்த்தா ஓரளவுக்கு வியூ மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வாரணாசிக்கு. சரி ஏதோ ஒன்று நல்லா இருக்கட்டும். ஆனால் தளபதிக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தளபதியோட சாங்ஸை கொஞ்சம் ஏற்றி விடுங்கப்பா. ஒரு 80 தாண்டுப்பா மில்லியன்ஸை. தேங்க்யூ.